தன் கணவர் மிசாவில் சிறை சென்ற போதும் உறுதியாய் துவளாமல் தன் பொறுப்பை கடமையை இன்முகத்துடன் ஏற்ற வரலாறை சொல்லவா? தன் குடும்பம், தன் மக்கள், அவர் தம் வளர்ச்சி, கல்வி, பதவி கண்டு ஆனந்த கண்ணீர் கண்டோம். அந்த காட்சியை துணை முதல்வராக பதவியேற்றவுடன் அன்னையின் கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் நித்திலங்கள். பேர குழந்தைகளின் மேல் பாசம், அவர் தம் குறும்பு, விளையாட்டு என பெருமிதமாய் பூரிப்பு, பாங்கான ஓர் பாட்டியாய். அதை பார்த்திடலாம் வா. தன் குல தெய்வம் மறக்காமல் கோவிலை புனரமைப்பு செய்து வெவ்வேறு ஆலயங்களின் செப்பனிடல், சிற்ப கலைஞர்களுக்கு பாராட்டு, பக்தியையும் ஆன்மீகத்தையும் புகட்டி அழகிய மாலையாய் கோர்த்திட்ட கைவண்ணம் காணவா? நவீன யுகத்தில் தற்கால பெண்ணிற்கு ஓர் வார்த்தை அறிவுரையாய். மரியாதைக்குரியவராய் நடப்பது நம் பொறுப்பு, அதை மற்றவர் உணர செய்வதும் நாமே. ஆணின் கடமையும் பொறுப்பையும் உணர்த்தி பெண்ணிற்கு சமமாய் மதிப்பு அளி என்றும், இரு பாலாரின் உறவு நல்லறமாய் மாற